fraction becomes 4 when 1 is added to both the numerator and denominator, and it becomes 7. And it becomes 7 when 1 is subtracted from both the numerator and denominator. So, நம்ம first என்ன பண்ணணும்னா let the fraction be. Let the fraction is x by y. ஓகேவா, x by y ன்றது ஒரு fraction எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா x என்னது numerator. So மேல இருக்கிறது numerator, y ல இருக்கிறது என்னது denominator. x and y தான் ஒரு fraction, மேல இருக்கிறது numerator, y ன்றது denominator. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, a fraction becomes 4. A fraction becomes 4 when 1 is added to both numerator and denominator. அப்ப first caseல when x ஒரு 1 add பண்ணும்போது numeratorலயே 1 add பண்றீங்க, denominatorலயே 1 add பண்றீங்க, it becomes 4. ஓகேவா? So இதை நம்ம சால்வ் பண்ணி first equation வச்சுக்கிட்டா, and it becomes 7 when 1 is subtracted. அப்போ x minus 1 அப்புறம் இங்க y minus 1 சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும், 7. ஓகேவா? சோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல 1 சப்ராக்ட் பண்ணா 7 வருது, 1 ஆட் பண்ணா 4 வருது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, the numerator of the given fraction is, நமக்கு நியூமரேட்டர் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நியூமரேட்டர்ல என்ன வரும், தட் மீன்ஸ் x என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். நான் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், இந்த இது இங்க போகுது. That is x plus 1 equals to 4 into y plus 1. So x plus 1 equals to 4y plus 4. Oh, x minus 4y, x minus 4y, இந்த 4 இங்க இருக்கு பாருங்க, இந்த plus 4 இந்த பக்கம், இந்த plus 4y இந்த பக்கம் வரும்போது minus 4y வந்துரும். Equals to 4 minus 1. That is x minus 4y equals to 3. Clear? இப்போ இது சால்வ் பண்ணலாமா? என்ன வரும், x minus 1, x minus 1 equals to 7 into y minus 1. Okay, so x minus 1 equal to 7y minus 7. So x minus 7y equals to minus 7 plus 1. அப்போ x minus 7y equals to minus 6. But we can take it as second equation. இது first equation, இது second equation. So solving for 1 and 2 நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, நான் adding 1 and 2, 1 plus 2. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, x minus 4y equals to 3. இங்க x minus 7y equals to minus 6. இப்போ நான் இதை add பண்றேன், சாரி ஆடிங் இல்ல சப்ராக்டிங், அப்பதான் சைன் சேஞ்ச் பண்ணாதான் நம்மளால எக்ஸ கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? சோ இங்க பிளஸ், இங்க பிளஸ், this is 3y, right? 7 minus 4 is 3y, which is equal to 3 plus 6 is 9. இப்போ y equals to என்ன வரும், 9 by 3, y equals 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x கண்டுபிடிக்கணும். So x minus 4y equal to 3. So x minus 4 into y is 3 equals to 3. அப்போ x minus 12 equal to 3. இப்போ என்ன வரும், x equal to 3 plus 12. So x is 15. Clear? The fraction is, fraction என்னது, x இருக்க இடத்துல 15 போடணும், y இருக்க இடத்துல 3 போடணும். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன் என்னது, x மட்டும், x மட்டும் என்னது 15. ஓகேவா? 15 by 3 5 ன்னு போட்டுறக்கூடாது. The numerator is 15, denominator will be y.